இல்லாமல் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. பள்ளப்பாளைய மக்கள் நிலை சமம் மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவர்? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையில போடுங்க. நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். எங்க சொல்லு பாப்போம். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்க எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களா மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன் சார். என்னை கருப்புடு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அவர்களே. அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து வீடு நாடு சிறக்கணும்னா ஆண்களுடைய உழைப்புன்னு புலம்பிட்டு போறாங்களா சார்? உண்மையிலே அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு பெண் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் சார். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் சார் நீங்களாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்களாம் சாதாரண மனசே. எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். ஏய், நான் புருஷன். நீ யாரு புருஷன்டா? பத்துமாவா? அது கொழுந்தியாடா லூசு போல. தூக்கத்துல மாத்தி சொல்றா. பொண்டாட்டி பேரை மாத்தி சொல்றயா? சார், பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, உங்க வாழ்க்கை உருப்படும். அப்படிப்பட்ட பெண் உங்க குடும்பத்துக்கு இருக்கும்போது பொறுப்பா எப்படி தருமா இருக்கும்? அந்த வீடு நாடு எப்படி தருமா மகிழ்ச்சியா இருக்கும்? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது பாருங்க. உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா? உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா? நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே பாம்பை குமரியே நீயும் வந்த போதிலே ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்னும் மலருமா? ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்னும் மலருமா? கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? ஆகாண்டம் ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடியசை நாட பந்தலின்றி போதுமா? சார், ஒரு பெண் இருக்கும் போதுதான் சார் வாழ்க்கையே சிறப்பா இருக்கும். உண்மையிலதான் பெண்கள் குடும்பத்துல வந்து பொறுப்பு இல்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்தவன ஒரு போட்டோவையும் சாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, ஏங்க வீடு வீடா போய் அலையிறீங்க? நாங்க தான் வீடு வீடா அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஜன்னலை திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் அப்படி எட்டி பாப்போம். உனக்கு ஜன்னலே எட்டாது, நீ எப்படி எட்டி பாப்ப? சார் சார், உண்மையில இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு பாருங்க சார். இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? எனக்கு என்ன மாலை கண்ணோயா? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத? சார், எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க சார். அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், குடும்பத்துல புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், பல நாள் பல்லு தேய்க்காம பல்லு கூட நாத்தம்
அப்படிங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், செவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது, இல்லன்னா நாரி போயிரு தெரிஞ்சுக்க. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும், பிராந்தி நாரும். அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் பீடி ஸ்மெல் வரும், ஸ்மெல், சிகரெட் வாசனை வரும், வாசனை, பிராந்தி மணக்கும். 250 ரூபா போட்டு ஓல்டு மங்கர் ரம் அடிச்சுட்டு வர்றது நீ நாருங்கிற. நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன சார்? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள். சக்கர வியாதி வந்தவனை இனியவன், சோம்பேறிய பொருள் விரும்பாதவன், திருடன பொருள் விரும்புறவன், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, மஞ்சுநாதன நல்லவன், எங்க கௌதமிய தத்தகப்ப. சார் நீங்க 1000 தான் சொன்னாலும் உண்மையிலே ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்னடா அப்படி சொல்லுது? ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்காம்லடா. உண்மையிலே சார், உண்மையிலே ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்க. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு கிடக்குனா பெண்கள் எங்கனால? ஆண்கள் சொல்லும்போது உதடு ஒட்டல, ஆமா. பெண்கள் சொல்லும்போது உதடு ஒட்டுது. அதனால நாங்க குடும்பத்துல ஒட்ட மாட்டோம், நீங்க ஒட்டுறீங்க. இப்ப நான் சொல்றது நீங்க சொல்லு. கொழுந்தியா, மரியாதையா சொல்லு. கொழுந்தியா, கொழுந்தியா சொல்லும் போது உதடு ஒட்டுதா? இல்லையே, உதடு மட்டும்தான் ஒட்டாது. பேசு சார், அவ்வளவுதான். நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார், சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை பொறுப்பா மகிழ்ச்சியா வீடு நாடு எப்படி தெரியுமா சார்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை. ஆஹா, ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேடுகின்றது. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. அருமையான குரல் வளம். பள்ளவாளையம் வந்துட்டீல்ல? சரிங்க சார். 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். 40 படத்துக்கு மேல பாடணும். இந்த குரல் வளத்தோட 100 வயசுக்கு மேல நீங்க வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். நன்றிங்க சார். நீ எத்தனை வருஷம் வாழணும் உன் புருஷன்ட்ட போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ இருப்பாய். நீ ஒன்றும் அவசரம் இல்லை. நீ இந்த அம்மா அவன் எல்லாம் லேட்டா வாங்க. சார் உண்மையிலே இங்க பாருங்க, நாங்க பெண்கள்லாம் அழகா மேட்ச்க்கு மேட்சா Dress போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்கலாம் மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறோம். ஏன் பெண்கள் மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் அல்ல, போட்டுக்கிற Dress அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னடா. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறது இல்ல? கட்டுனதும் மேட்ச் அல்ல, கட்டிக்கிறதும் மேட்ச் அல்ல, நாங்க போய்க்கிட்டு இருப்போம். பா என்ன பேச்சு பேசுறாங்க மனைவியை பத்தி. வீட்ல மனைவி சமைக்க மாட்டேங்கிறா, சாப்பாடு போட மாட்டேங்கிறான்னு என்ன குறை சொன்னா அப்படி? மஞ்சநாதன் தான் பாருங்க, வீட்ல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீசார் போட்டு கூப்பிடுறாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பீஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது பெண்கள் நாங்க தான காப்பி? உன் புருஷன்ட்ட போய் சொல்லு, மரியாதை கட்டு போயிரும். அப்படி சொன்னமா சார்? சொல்லிப்புடியா? இவ எவ புருஷனே தெரியும் 1.5 மாசமா சுத்தி இருக்கிறேன். ஆனா சார் உண்மையிலே பாருங்க, நீங்க தனியா 2 வீலர்ல போங்க, காவல்துறை என்பர் வழி மறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான பெண்ணை பைக்ல ஏத்தி வார்த்தை திருத்தம் தேவை. உன்ன மாதிரி அழகான இல்ல, அகலமான வார்த்தை கவனம் தேவை. என்ன மாதிரி பெண்ணை பைக்ல ஏத்திக்கிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு காவல்துறை என்பரும் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க தானங்க. உண்மை சார். நேற்று நான் பைக்கில் போனேன், போலீஸ்காரர் நிப்பாட்டிட்டார். ஆர்சி புக் எடுங்க, லைசன்ஸ் எடுங்க, இன்சூரன்ஸ் எடுங்க. பட்டிமன்ற நடுவர்னா உன்னையை தாண்டா முழுசா செக் பண்ண எல்லாத்தையும் எடு. அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போன விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்கள் தனியாக வந்தால் பிடிக்கிறீங்க, லேடிஸோட போட்டு விட்டுருக்கீங்களே ஏன் சார் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை தம்பி, அவனே ஒரு கிரகத்தோடு போய்கிட்டு இருக்கான்,
நம்மதுக்கு இன்னொரு கிரகத்தை இழுக்க அப்படிதான் போடான்னு சொல்றோம்னு போலீஸ்காரர் சொன்னார், நான் சொல்லலை சார். எல்லாம் பயன் கட்டியிருப்பாங்க, அதான் சிரிக்கிறாங்க சார். நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார். ஆமாம்மா. அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு பெண் வீட்லயும் நாட்டிலையும் எப்படி தெரியுமா கொடுப்பா? அப்படி பால் வண்ண பருவங்கண்டு மாதிரி கொடுப்பா சார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் போய் கொண்டு பாடுகிறேன். கூந்தல் தொட்டு தேர்வண்ண மேனி தொட்டு கார்வன் கூந்தல் தொட்டு தேர்வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல என்னும் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் போய் கொண்டு சார். உண்மையிலுமே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியே மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாருக்கா. அப்பதான் தெரியும் போல இருக்கு. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என் முகத்துல அதாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகம் தான். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் தங்க குட்டின்னு இருக்கான். என்னத்தான் ஒன்னொன்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னிக்குட்டியே தங்க குட்டிக்கு ரொம்ப. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேர் பண்றது இல்ல. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன குறை? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உனக்கே சிலிப்பு வருது. கூந்தல பாத்தியலா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரட்சி மாதிரியே இருக்கியா? அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு சார். தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்று யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பார்ப்பேன், இருட்டாயிருக்கு, நான் விடியலன்னு படுத்து தூங்கிறேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ, என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது ஒரு பெண் என்னால. ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுன்னு எப்படி விடியும்? எப்படி விடியும்? முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? எனக்கு பசிக்கிறதே உனக்கு கொஞ்சம் தெரியுமா? தெரியுமா? நான் சுகர் பேஷண்ட், உனக்கு கொஞ்சம் தெரியுமா? தெரியுமா? சார், நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. உண்மையிலே பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க.
அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துவான். இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச்சு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லனாரு. நான் உடனே கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கனாத்தா அப்படிங்கிறேன். அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேடி அப்படின்ட்டாரு. ஓ, நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் இந்த ஸ்பீக்கர் எனக்கு தெரியலையே. என்னதான் இப்படி சிறு சிறு ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அப்படி அழகா அந்த குடும்பத்தினுடைய சண்டைய பெத்த புள்ள எப்படி சமாதானப்படுத்துவோம் பாருங்க. மறந்து விட்டால் கேளடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. ஒழுங்குகளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வடித்த வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. உண்மையிலேங்க சார், ஒரு வீடும் நாடும் சிறக்க வேண்டும் என்றால் ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்புதான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கை தான் வீடும் நாடும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, அருமையான பேச்சு. உண்மையிலே இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலே இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. கேட்ட கேள்வி என்ன, நான் 5 நிமிடத்தில் தீர்ப்பு சொல்றேன். இப்போ பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்கிறத என்னால் வாட்சை பார்க்காமலே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நடுவர் தான். சித்த ஞானம் இல்லை, சுத்த ஞானம் இல்லை. சுகர் பேஷண்ட் 2 மணி நேரத்தில் டேங்க் நிரம்பிடும். எனக்கு தான் தெரியும் என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி பதட்டம் வந்துச்சுன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுருக்கமாக முடிச்சிடுறேன். தீர்ப்பு நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா கால சூழ்நிலை கருதி தேர்தல் நேரம், அதனால் நம்ம ஒரு சரியாக முடிச்சிடணும். கேட்ட கேள்வி, நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்களின் உழைப்பு தான் என்று சொல்கிறார்கள். ஒன்றும் இல்லை சார், நாங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். பட்டிமன்றம் இரவு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு, 3 மணிக்கு போய் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் இறங்குவோம். இறங்கின ஒன்று கேட்பாங்க, சார் ஆட்டோ வேணுமா, ஆட்டோ வேணுமான்னு 10 ஆட்டோக்காரர் ஓடியாருவார். அன்றைக்கி மதுரையில் போய் இறங்கணும் நைட்டு 2 மணி, 10 ஆட்டோக்காரங்க ஓடியாராங்க. சார் எங்கே போகணும், எங்கே போகணும்? நான் கேட்டேன், ஓ பகல் பூரா தான் ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல, நைட்டில் ரெஸ்ட் எடுத்தேன்னையா. அவர் கூறிய பதில், சார் பகலில் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது நாங்கள் குடும்பமே சாப்பிட்றதுக்காக சார். இரவில் கண் விழித்து ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று. ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை இழந்து உழைக்கிறான் என்றால் அவருடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? நண்பர்களே, ஒரு ஆண்டுக்கு முன்பு திருச்சியிலே ஒரு விமானம் 196 பயணிகளை ஏற்றிக்கொண்டு மேலே பறக்கிறது. விமானம் மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்தவுடன் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் சொல்லப்படுகிறது, இந்த விமானம் தொடர்ந்து பயணித்தால் வெடித்து தீப்பிடித்து எரிந்துவிடும். காரணம், இந்த விமானம் ஓடுதளத்திலே ஓடுகின்ற பொழுது அதில் சக்கரம் இருக்கும்.
மேலே எறும்பி பறக்கின்ற பொழுது அந்த சக்கரம் உள்ளே இழுத்து கொள்ளப்பட வேண்டும். அந்த விமானத்தில் அப்படி இழுத்து கொள்ளப்படவில்லை. தொடர்ந்து இந்த விமானம் பயணித்தால் சக்கரம் சுழன்று சுழன்று உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்துவிடும். நண்பர்களே, அந்த விமானம் அயல்நாடு செல்லக்கூடிய விமானம் எரிபொருள் புல்லாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து பயணித்தால் வெடித்துவிடும். நண்பர்களே, அந்த விமானத்தில் பயணம் செய்த 196 பேரும் கோடீஸ்வரர்கள் கிடையாது, லட்சாதிபதிகள் கிடையாது. சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு சென்று உழைத்து வேலை செய்து தனக்கு திருமணமாக வேண்டுமே, தன் சகோதரிக்கு திருமணமாக வேண்டுமே, தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் வைத்தியம் பார்க்க வேண்டுமே, தானும் ஒரு வீடு கட்டி திருமணம் செய்ய வேண்டுமே என்று பல கனவுகளை சுமந்து சென்றவர். அந்த விமானி நினைத்திருந்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட அவசர வழியிலே பாராசூட்டில் குதித்து தப்பித்திருக்கலாம். அந்த விமானி அப்படி செய்யவில்லை. தன் உயிரை படையம் வைத்து அந்த எரிபொருள், அந்த பெட்ரோல் தீருகின்ற வரை அந்த விமானத்தை திருச்சியே சுற்றி சுற்றி வட்டமடித்து பெட்ரோல் தீருகின்ற பொழுது அந்த விமானத்தை கீழே இறக்கி 196 பேரின் உயிரை ஒரு மகன் காப்பாற்றி இருக்கிறானே, அந்த ஆண்மகனுடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? யோசிச்சு பாருங்க. இந்த கோயில் இந்த அளவுக்கு அப்படி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன காரணம்? ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த கோவிலை சேர்ந்தவர்கள், இந்த ஊரை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரிடம் அவருடைய தன்னலம் வாராமல் உழைக்கின்ற காரணத்தால் தான் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை சார், நம்ம திருப்பூர் பக்கத்தில் தாராபுரத்துக்கிட்ட ஒரு ஸ்கூல் வேன் டிரைவர் 32 ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றிட்டு போகிறார். வெள்ளை கோயிலில் தானே டிராஃபிக்கான ரோட்டில் போய்கிட்டு இருக்கார். திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. திரும்பி பார்க்கிறார். 32 பச்சிலம் குழந்தைகள், தன் வாழ்க்கையை வாழாத குழந்தைகள், பல கனவுகளோடு இந்த வாகனத்தில் ஏறிய குழந்தைகள், தான் என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று பல எண்ணங்களை சுமந்த குழந்தைகள் அந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சு வலி வருகிறது. அவர் திரும்பி பார்க்கிறார். பச்சிலம் குழந்தைகள் என்ன செய்வது? அந்த வழியை பொறுத்து கொண்டு நெருக்கி ஒரு 20 நிமிடம் அந்த ரோட்டை கடந்து ஒரு வழிகண்டு கிடைக்கின்ற இடத்திலே ஓரமாக அந்த வாகனத்தை ஒதுக்கி நிறுத்திவிட்டு அந்த வட்டையிலே அவர் படுக்கிறார். ஸ்டேரிங்கில் படுக்கிறார். தட்டி எழுப்பி பார்க்கிறார்கள். அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்மகனும் எப்படி உழைக்கிறார்? மஞ்சுநாதன் பேசுகின்ற பொழுது அருமையாக சொன்னார். ஒவ்வொரு ஓட்டுநர்களும், லாரி ஓட்டுநர்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் தினம் பஸ்ஸில் போகிறோம் சார். நைட்டு போகும்போது 1 மணி 2 மணிக்கு சில டிரைவர்ஸு நாங்கள் முன்னாடி உட்காந்துருப்போம். ஏன்னா நாங்கள் ராத்திரிலாம் முடிச்சு பழக்கப்பட்ட ஆளுங்க உட்காந்துருப்போம். அப்போ சிலர் அன்றைக்கி பார்க்குற ஒரு டிரைவர் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. நான் கேட்குறேன், ஐயா உங்களுக்கு நெருக்கி 55 வயசு இருக்கும், சுகர் இல்லையா, மிட்டாய் சாப்பிடுங்க. இருக்குது சார். என்ன பண்ணுறீங்க? இந்த மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே போனால் தூக்கம் வராது சார். என்ன உடனும் பரவாயில்ல சார். 58 பேர் என்னை நம்பி உட்காந்துருக்கலாம் சார். அவனை காப்பாற்றல சார். உண்மையிலே நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடையில் ஒரு தைலம் இந்த கோடாலி தைலத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அது கெடுதல்னு எனக்கு தெரியும். ஏன்னா தினந்தோறும் நாங்கள் ஒவ்வொரு ஊராக பயணம் செய்கிறோம். ஆனால் அதை லேசாக வச்சா கொஞ்சம் சுருன்னு எரியும். இது பரவாயில்லைங்க. அன்றைக்கி ஒரு லாரி டிரைவரு, நான் ஒரு இடத்துல எனக்கு பஸ் கிடைக்கல, லாரியில் ஏறி போய்கிட்டு இருக்கேன். அந்த லாரி டிரைவரு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற இந்த கோடாலி தைலம் போல் பெரிய பாட்டில் வச்சுருக்கார். எடுத்து கொஞ்சம் நேரம் மூக்கில் தைச்சிட்டு வந்தார். கொஞ்சம் நேரம் சென்று அதை அப்படி கையில் எடுத்து கண்ணு பட்டையில் வச்சார். என்னங்க கண்ணில் வைக்கிறீங்க மேலே அப்படின்னு புருவத்தில். அவர் சொன்ன பதில், சார் இது எரிச்சல் ஆயிரும் சார், எரிச்சல் ஆனால் தூக்கம் வராது சார், நான் அப்படியே ஓட்டிக்கிட்டே போய் ஏதாவது பெட்ரோல் பங்கிட்ட ஓரம் கட்டி படுத்துவேன் சார். எப்படி சார் ஒரு ஆண்மகன் உழைக்கிறான்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு ஆண்மகனும் உழைத்து கொண்டு இருக்கிற காரணத்தால் தான் இந்த நாடும் வீடும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. உட்காருங்களா, இது ரெண்டுக்கு என்னடா பதில் சொல்றது? விட்டா ஷாவண்டா தாங்கிறது. முடிச்சிடறேன் 2 நிமிஷம். அப்போ பெண்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கணும் சார். இப்போ பட்டிமன்றம் முடியும், அவர் 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன், காலிங் பில் எடுப்பேன், என் மனைவி கதவு திறப்பாங்க, வாங்க மகாராஜா, பள்ளபாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேட்பா? போய் படுத்தனம் பைதிக்கிட்டு ஊர் சுற்றியாடா, ஊர் சுற்றி போல போய் படுறாங்க. இதே முகம் கொஞ்சம் கவலையாக வாட்டமாக இருந்தால் கேட்பா, ஏன் ஒரு மாதிரியாக இருப்பேன்? என்னன்னு தெரியலமா, என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா, சூடாக பாலாத்தி கொடுத்து போய் படியா, நாளைக்கே காரைக்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றினவன் வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் வருவானா? கண்கலங்கி நிற்கும் போது பெத்த தாய் ஓடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க? அம்மா எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிமா என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். கண் கலங்கும்போது அந்த பெத்த தாய்
காதில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெற்ற தாயிடம் இருக்கிறது பொறுப்பு. நண்பர்களே, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் அம்மா தலைவலின்னு எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு போடுறாம்பாங்க. அம்மா தலைவலின்னு என் மனைவி தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கும்பாங்க. அம்மா தலைவலின்னு எங்கள் அம்மா மாத்திரை தர வேணாம், என் மனைவி தைலம் தர வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலாறு இங்கே அப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியாக போயிருமே. இது என்ன உழைப்பெல்லாம் அதில் போயிரும்ல. உண்மையிலே நண்பர்களே, நாங்கள் மனைவி நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். அதை நகைச்சுவைக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதன் ஜாலிக்காக பேசணும். மனைவி என்ற ஒரு பெண் வீட்டில் இருக்க வரைக்கும் தான், மனைவி என்ற ஒரு பெண் வீட்டில் பொறுப்பாக இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். அந்த மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய், இல்லைன்னா எத்தனை இதான் சார் பாய். மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சூற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்று தெரியும். இப்போ ஆண்களிடம் உழைப்பு இருக்கிறது, பெண்களிடம் பொறுப்பு இருக்கிறது. எப்படி நான் தீர்ப்பு சொல்கிறது? மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும், ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு, ஒடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, பல வீடுகள் சேர்ந்ததுதான் ஒரு கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. அப்போ வீடு சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். ஒரு குடும்பமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அது இரண்டுமே ஒரு மாட்டு வண்டி போன்றது. ஒரு மாட்டு வண்டியிலே 2 சக்கரங்கள் இருக்கும். அதில் ஒரு சக்கரம் ஆண்களின் உழைப்பு, ஒரு சக்கரம் பெண்களின் பொறுப்பு. உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் முன்னேற்றம் அடையாது. அதே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் முன்னேற்றம் அடையாது. இது நாள் வரை நம் நாடும் சமூகமும் முன்னேற்றம் அடைவதற்கு ஆண்களின் உழைப்பும் பெண்களும் பொறுப்புமே என்று சரிசமமாக தீர்ப்பளித்து மீண்டும் வாய்ப்பிருந்தால் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். ஹலோ. இந்த வாய்ப்பை எங்களுக்கு வாரி வழங்கிய பல்லவாளையம் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்கள் சொல்லி, என்ன அந்த பேடை போடுண்ணா, ஒரு சாமி பேட்டணும். மற்றும் இங்கே பல்லவாளத்தில் எனக்கு வர முடியும்னு சொன்னால் நம்ம பவி வீடு தான், சின்ன மச்சான் வீடு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மட்டும் வந்துட்டு போயிட்டேன். எத்தனை தடவை வந்தாலும் ஒரு ஒரு பணங்காசு வச்சு யாரையுமே எடை போடக்கூடாது. இப்போல்லாம் அப்படித்தான் ஆகிப்போச்சு. கோடியாக பணம் வச்சுக்கிற தூர சொந்தக்காரன் கூட கிட்ட சொந்தக்காரன் ஆகிக்கிறேன், பணம் இல்லாதவன் நெருங்கின சொந்தமாக கூட தள்ளி போயிடுறேன். அப்படி இல்லாமல் என்றைக்கு வந்தாலும் இந்த பல்லவாளத்து மக்கள் எனக்கு அன்பை பொழிகிறீர்கள். அந்த செங்காட்டு மாரியம்மை உங்களோட அத்தனை பேர்த்தோடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆடி வர அழக பாட்டாக வடித்து இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்கிறோம்.